வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மிளகு குழம்பு பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருமல் இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா ரிலீஃபாக இருக்கும். மிளகு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த குழம்பு சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது தவிர இட்லி தோசைக்கும் சைடில் தொட்டுக்கலாம். தயிர் சாதத்தோடு இது கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டியாச்சு. இந்த புளி கரைசலில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்ல சூடு ஏறுற வரையும் வறுத்துக்கலாம். அதே சமயம் கருகிடக்கூடாது. சீரகம் வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிளகை எண்ணெயிலே வறுத்து நம்ம குழம்பு பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மிளகும் கருகிடக்கூடாது. இது லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடணும். மிளகு பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு நல்ல கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த குழம்பு பூண்டு சேர்க்காமையும் பண்ணலாம். பூண்டு சேர்க்கலைன்னா நீங்கள் எண்ணெயில் கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் வறுத்து சேர்த்துக்கங்க. பூண்டோட கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடலாம். வறுத்த மிளகு, சீரகம், பூண்டு ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி அதில் சேர்த்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அது தவிர இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. அது கூட கறிவேப்பிலை, சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக வதக்கினா போதும், கலர் மாறுற அளவுக்கு வேண்டாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இந்த புளிக்கரைசலை சேர்த்துடலாம். சாம்பார் தூள், மஞ்சள் தூள் நான் சேர்த்தோம்ல, அந்த புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த புளிக்கரைசல் கொதிக்கட்டும். புளிக்கரைசல் கொதிச்சிட்ருக்கு. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டு அரைச்சோம். அதனால் பச்சை வாசனை எல்லாம் வேகமாக போயிடும். இந்த குழம்பு வற்றி வரட்டும். இந்த குழம்பு காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு ரொம்ப குளிர்ச்சியானது, உடம்புக்கும் நல்லது. சளி இருமலப்போ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வற்றட்டும். குழம்பு நல்லா வற்றி கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.